நம்ம லைஃப்ல வந்து இந்த உறவுகள் இருக்கு பாருங்க. இந்த உறவுகள் அநேக உறவுகள் வந்து நம்ம தீர்மானிக்கவே இல்லை. நம்ம அப்பா அம்மா யாரா இருக்கும் நம்ம தீர்மானிச்சோமா? நம்ம கூட பிறந்தவங்க யாரா இருக்கும் நம்ம தீர்மானிச்சோமா? இல்ல. நம்ம பிள்ளைகள் யாரா இருக்கும் நம்ம தீர்மானிச்சோமா? கிடையாது. நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன் எல்லாம் பைபிள் சொல்லுது, கர்த்தர் அருளும் கர்த்தர் தருகிறார் இல்லையா? ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்கிறார், ஏற்ற துணையை அவனுக்கு நான் உண்டாக்குவேன். கர்த்தர் தான் இந்த உறவுகளை உண்டாக்குறாருன்றதை மறந்துடாதீங்க. ஆனா இந்த உறவுகள் எதற்காக வருகிறது என்றால், நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு மாத்திரமல்ல, நம்ம பாதுகாப்பா இருப்பதற்கும் இந்த உறவுகள் நமக்கு வாழ்க்கையில இருக்கிறது என்பதை மறந்து போக. வாழ்க்கையில நன்மை, இன்பம், ஜீவன், ஆசீர்வாதம் எல்லாம் எதனால வருதுன்னு கேட்டா, நல்ல உறவுகளால். இந்த நல்ல உறவுகளை நம்ம முறிக்கவோ அதன் மேல் நாம் உத்தரவாதம் எடுக்கவோ தவறும் போது நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஆபத்துக்கான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் என்பது தேவன் உண்டாக்கியது, அது நமக்கு அவசியமானது. அவைகளை விட்டு நம்ம விலகவோ, அவைகளை நாம தவிர்க்கவோ, அவைகளை விட்டு நம்ம தூரப்படுத்தவோ, அவைகள் மேல் நாம் உத்தரவாதம் செலுத்தாமல் இருந்தாலோ அதனுடைய பின் விளைவை நாம் சந்திப்போம், நிச்சயமா சந்திப்போம்.